மகாதேவர் திருவடி சரணம். மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, மகாசக்தி வாய்ந்த நமசிவய மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம சிவலிங்க திருமேனியில் நமசிவய மந்திரம் எப்படி ஆக்டிவ் ஆகுது, அதே மாதிரி அந்த தெய்வங்கள் எப்படி இருக்குது, அந்த சிவலிங்க திருமேனியில் எப்படி தெய்வங்கள் ஆட்கொண்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுலேயே ந ம சி வ ஏ அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்க திருமேனியில் பிரித்து ஒரு வீடியோ காட்டிருக்கேன், சரிங்களா? அதே இதில் அந்த சிவலிங்க திருமேனியில் அதில் 3 பாகங்களாக பிரித்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க, அந்த லிங்கத்தோட உருவம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ருத்ர பாகம், அதுக்கு அடுத்தது விஷ்ணு பாகம், 8 பட்டை கொண்டது விஷ்ணு பாகம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரம்ம பாகம், 4 பட்டை கொண்டது, சரிங்களா? பூமிக்கடியில் இது இருக்கும். பிரம்ம பகுதி பூமிக்கடியில் இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது சக்தி பாகம், ஆவுடையார் முழுவதும் சக்தி பாகம், சரிங்களா? இது ஒரு விளக்கமாக ஒன்றும், அந்த நமசிவாய மந்திரத்தோட விளக்கமும் இதில் 2 ஃபோட்டோ காட்டியிருக்கேன், சரிங்களா? இந்த 2 ஃபோட்டோவிலையும் அந்த விளக்கங்களை நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இந்த அற்புத சக்தி வாய்ந்த இந்த சிவலிங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குருநாதர் சித்தர்கள் அனைவரும் அற்புத மூலிகள் கொண்டு அந்த லிங்கத்தோட அடியில் சிதம்பர சக்கரம் வச்சுருப்பாங்க. சிதம்பர சக்கரத்தையே அந்த சக்கரங்களை வரைஞ்சி அது பல உருக்கள் ஏற்றி மகா சக்கரமாக அதை வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த சக்கரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சக்கரங்கள் அருமையாக வேலை செய்யும். அந்த சக்கரங்கள் இந்த லிங்கத்தோட அடியில் வச்சுருவாங்க. அதில் நவரத்தினங்கள் வச்சுருப்பாங்க. தங்கம், வெள்ளி, வைரம், இந்த மாதிரி வைடூரியம், இந்த மாதிரி நவரத்தினங்களும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அஷ்டபந்தன மூலிகை கலவை வச்சுருப்பாங்க. அஷ்டபந்தன மூலிகை கலவை ரொம்ப ரொம்ப வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அதி சக்தி வாய்ந்த விஷயங்களை இந்த சிவலிங்க திருமேனிக்கு அடியில் வச்சு உரு கொடுப்பாங்க. இந்த நமசிவய மந்திரத்தையே ரொம்ப ரொம்ப உரு கொடுப்பாங்க. நம சிவய சிவய நமய நம சிவம சிவயன வய நமசி அப்படிங்கிறத அது உருவேத்தி பயங்கரமாக இருக்கும். அந்த சிதம்பர சக்கரத்தில் என்ன மந்திரங்கள் இருக்கும், அந்த மந்திரங்களையே இந்த ரூபத்துக்கு அடியில் நிச்சயம் கொடுத்துருப்பாங்க. அதில் வழிபாடு பண்ணக்குள்ள அளபரிய சக்திகள் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டத்தில் இருக்கிறது அந்த நம்ம பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த அண்டத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும், தெய்வ சக்திகள் அனைத்தும் இந்த சிவலிங்க திருமேனியில் உள்ளார இறங்கி கோபுரத்திலிருந்து இந்த திருமேனிக்குள்ளே இறங்கி அளபரிய சக்தி கிடைக்கும், சரிங்களா? இதோட அந்த கோயிலிருந்து சுற்றி பல கிலோமீட்டர் வகையில் இருக்கும். நம்ம குருநாதர் சித்தர்கள் அவ்வளோ சக்தி நிலையை கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்களுக்கு அது புலப்படாது, சாதாரணமாக இருப்போம் நினைப்போம். அதுதான் நம்ம சிவாலயங்கள் பார்த்திங்களா, பழமையான சிவாலயங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்று சக்தி பெற்று விளங்கிட்டுருக்கும். சாதாரணமான விஷயங்கள் இருக்காது. ஏன்னா அந்த எம்பெருமானோட திருமூர்த்திக்கு அடியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு கோயிலும் நிச்சயம் குருநாதர் சித்தர்கள் இந்த ரகசிய சக்கரங்களையும் ரகசிய வழிபாடு முறையும் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்களா சில ஜீவ சமாதியெல்லாம் இருக்கும், சாதாரணமாக இருக்காது. அந்த இடத்துல ஜீவசமாதி இருக்கிற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பட்டதாக இருக்கும். அந்த ஜீவசமாதி விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த இடங்கள்லாம் அளபரிய சக்தி வாய்ந்த இடங்கள், சரிங்களா? அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷனை போய் நாம் ரிசீவ் பண்ணுறது தான் இந்த மந்திர சக்தி, சரிங்களா? அங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அந்த இடத்துல செய்யக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜி உள்ளார போய் அந்த மின்காந்த அலைகள் நம்ம உடலில் போய் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்களை உருவாக்கி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், சரிங்களா? இறைவன் எல்லையற்ற கருணையற்ற மகாசக்தி.
கருணையுடைய மகாசக்தி. கருணையிலும் கருணை, இவருக்கு நிகர் கருணை இவர் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி அடியனுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவய.